Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். இது போல எக் ஷேப்ல கட் பண்ணிடுங்க. உள்ள பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். அடுத்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம. ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வதங்கி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 9 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.